ஸோ பேசிக்கலி நீங்கள் எல்லாருமே ராமநாதபுரம் ஜிஎம்சியில் படிக்கிறீங்களா? ஓகே. ஸோ எந்த இயரில் இருக்கீங்க இப்போ? ஃபைனல் இயர்ஸில் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எவ்வளோ மார்க் எடுத்தோம் நீட்டில்? Yes, of course. நான் 540 எடுத்தேன். 530. ஆக்சுவலி நேமே கேட்க மாட்டேன். உங்கள் நேம் ப்ரோ? My name is Sibi. சிபி. ஹரிணி. ஆஃப்ரின். ஸோ பேசிக்லி நீங்கள் எவ்வளோ மந்த் படிச்சிங்க? இல்லை எவ்வளோ மந்த் வந்து ஃபுல் ஒர்க்? நான் வந்து 1 year வந்து ரிப்பீட்டட் கோர்ஸ் பண்ணேன். ஓகே. கிரீன் பார்க்கில். நானும் 1 year கோர்ஸ் பண்ணேன். ரிப்பீட்டட் சேம். நாங்க 3 பேருமே ரிப்பீட்டட் கோர்ஸ் தான். நீங்க கேட்ட மாதிரி லாஸ்ட் 4 months மேபி ஃபுல்லா உட்கார்ந்து இதெல்லாம் ஜாயின் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் 2-3 மாசம் எப்படி போறதுனே தெரியாது. சோ லாஸ்ட் எவ்வளவு மந்த் ஃபுல் ஃபிளெஜ் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க? லாஸ்ட் 3 to 4 months. சோ அதான் இப்போ உட்கார்ந்து நம்ம ஒரு 6 months இன்னும் இருக்குது. சோ 6 months உட்கார்ந்து ஃபுல் ஃபிளெஜ்டா படிச்சாலும் நீட் கிராக் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியும். சோ அத சொன்னா நம்ப மாட்டாங்க. எப்படி சார் முடியும்? அவங்க 2 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனால தான் நான் கேட்டேன். யார் 1 year கோர்ஸ் படிச்சாலுமே இந்த கடைசில அதுதான் படிக்கிறவங்க எல்லாரும் அந்த லாஸ்ட் 3 months 3 to 4 months. ஓகே. இப்போ கடைசி எவ்வளவு மார்க் டெஸ்ட் கிட்ட கொடுத்திருப்பீங்க? நான் படிச்ச இன்ஸ்டிடியூஷன்ல வந்து எனக்கு நிறைய மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க. நான் ஒரு 20 to 30க்கு மேல 20 to 30 வித்தின் 1.5 monthக்குள்ளே 20 to 30 மார்க் அந்த கிராண்ட் டெஸ்ட்னு சொல்லி கடைசில வச்சாங்க ஜிபில. ஓகே. நான் லாஸ்ட் மந்த் நீங்க ரெண்டு பேரும் ஒரே இன்ஸ்டிடியூட்ல படிச்சிட்டு வந்தீங்க? இல்ல, நான் ஆகாஷ்ல படிச்சேன். நான் திருநெல்வேலில. ஓகே. கேஎன்ஏ. ஓகே. திருநெல்வேலி அதுதான் மெயின். ஓகே. சோ இப்போ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்த போஸ்ட்ல வந்து நாங்க தான் ஃபர்ஸ்ட் செட்டா இருக்கிறதுனால எல்லாத்துலயும் கரெக்ட். அந்த கடைசி புதுசா 11 ஓபன் பண்றப்ப அதுல வந்தீங்க. ஓகே. எல்லாமே நியூவா இருந்தது. எங்களை கைட் பண்றதுக்கு யாருமே கண்டிப்பா சீனியர் இல்லாத ஒரு பெரிய ப்ராப்ளம். எங்களோட சீனியர்ஸே வந்து எங்களோட ப்ரொஃபசர்ஸ் தான். அவங்க தான் எங்களை கைட் பண்ணி இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு ஏதாவது சொல்றது. ஓகே. இப்போ நாங்க வந்து சீனியர்ஸ் ஆயிட்டோம். நாங்க வந்து எங்க ஜூனியர்ஸ் கைட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா. அதுலயும் எங்க பேட்ச் தான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஃபுல் ஆல் பாஸ். ஃபர்ஸ்ட் இயர்ல ஆல் 100 பாஸ் யுனிவர்சிட்டி எக்ஸாம். இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு? இப்ப இங்க போவீங்களா ஹாஸ்பிடல்ஸ்? செகண்ட் இயர்ல இருந்தே ஆரம்பிச்சேன். செகண்ட் இயர்ல இருந்தே மார்னிங் டு ஆஃப்டர்நூன் செஷன் வந்து ஹாஸ்பிடல்ல தான் நடக்கும். இங்க ராமநாதபுரம் ஜிஎம்சில எவ்வளவு இருக்கு ஃப்ளோ? எப்படி இருக்குது ஹாஸ்பிடல்? ஆக்சுவலா சுத்தி இருக்க எல்லா வில்லேஜஸ்க்குமே இதுதான் பெரிய ஹாஸ்பிடல். இன்க்ளூடிங் ராமேஸ்வரம்னால இங்க தான் பேஷண்ட்ஸ் வரும். அதனால இங்க ஆல் வெரைட்டி ஆஃப் கேसेस வருது. என்னது புது காலேஜ்னாலும் அந்த ஃப்ளோ நல்லா இருக்கு. நமக்கு தேவையான எக்ஸாம் கேसेस வந்துருது. ஓகே. மத்தபடி அதுதான் மத்த நியூ காலேजेसக்கு இது பெட்டர். ஓகே. ஏனா இப்ப நீல்கிரிஸ்ல நிறைய பேர் ப்ரிஃபரே பண்ண மாட்டாங்க. ஏனா அங்க பேஷண்ட் ஃப்ளோ இருக்காது. அதனாலயே சொல்லி அங்க இருக்கவங்களே அதான் சொல்றாங்க. ஆனா வந்து எல்லார் மத்தியில வந்து ராமநாதபுரம்ன்றது வந்து இன்னும் இந்த தண்ணி இல்லாத காடு எல்லாருக்கும் வந்து அந்த ஒரு இது இருக்கு, தாட் இருக்கு. அதனால யாருமே ராமநாதபுரமும் லாஸ்டா தான் ஃபில் ஆகும். ஆனா ராமநாதபுரம் நான் எங்களுக்கு காலேஜ் தெரிஞ்சதுனால வந்திருக்கோம். நாங்க சேர்ந்ததுல இருந்து இப்போ வந்து நிறைய டெவலப்மென்ட் இருக்கு. எப்பயாச்சும் ஜாயின் பண்ணதுக்கு ரிக்ரெட் பண்ணிக்கலாம்? பேசாம நீட்ல வேற ஏதாச்சும் கோர்ஸ் எடுத்துருக்கலாம் அந்த மாதிரி? நான் பண்ணது இல்லை. ஆனா நிறைய பேர் பண்ணலன்னு என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. நான் பண்ணது இல்லை. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்தியால இங்க மட்டும் தான் நினைக்கிறேன் எய்ம்ஸும் ஜிஎம்சி ஒரே இடத்துல இருக்குது. ஸோ அவங்களுக்கும் இதுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குதா? எஸ், அவங்களுக்கு கிளாஸ்ல இருந்து எல்லாமே வந்து அவங்களுக்கு தனியா தான் நடக்கும். அவங்க ஸ்டாஃப்ஸுமே தனியா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஹாஸ்டல்லையுமே வந்து பார்ட்டிஷன் போட்டு தனியா தான் இருக்காங்க. எல்லாமே கிளாஸ்ல இருந்து எல்லாமே அவங்களுக்கு தனியா தான். பட் ஸ்டூடண்ட்ஸ் கூட இன்டராக்ஷன், ஃப்ரெண்ட்லி இன்டராக்ஷன் எங்க பேட்ச்க்குள்ள மேபி. ஓகே. எய்ம்ஸ் ஃபைனல் இயர் இங்க தான் இருக்காங்க? இல்ல, இங்க தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஜிப்மர்ல போடுறாங்க. ஓகே. லைக் 1 month மட்டும் ஜிப்மர்ல ட்ரெய்னிங்காக அங்க போட்டு எய்ம்ஸ்னால அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் தான் கிடைக்குது.